உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களை இந்த பொழுதிலே சந்திப்பது பெருமகிழ்ச்சி. வணக்கம். 13/7/2026 19/7/2026 வரை உள்ள காலகட்டங்களில் திருஆதிரை நட்சத்திரம் என்கிற மிதுன ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. ராகுவின் சாரத்திலிருந்து சந்திரனின் சாரம் வரைக்கும் பயணம் மேற்கொள்ள இருக்கிற இந்த நாளில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 14ஆம் தேதி அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசை யோகம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா பல விதத்தில் நமக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். அன்றைக்கி தான தர்மங்கள் செய்வதனாலே முன்னோர்களுக்கு நாம் செய்ய திதி தர்ப்பணங்கள் பாவத்தை கழிப்பது. அன்னைக்கு அந்த 11:20 12:20 அப்படிங்கிற அபிஜித் முகூர்த்தத்திலே தான தர்மம் செய்வதனாலே நமக்கு புண்ணியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வரப்பிரசாதம் இருக்கிறது. 16ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம் ஸ்ராத திதி. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களின் பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆகிறது. முன்னோர்கள் நம்மளை நோக்கி வரக்கூடிய நாட்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் ஆடி பண்டிகையாக கொண்டாடுவோம். 18ஆம் தேதி அன்று ஸ்கந்த பஞ்சமி. அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவதும் வராகியம்மையை வழங்குவதும் ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி குமார சஷ்டி. அன்றைய நாள் சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனை தேன் அபிஷேகம் செய்து வணங்குவதும் ரொம்ப விசேஷம். தேன் அபிஷேகம் செய்து வணங்குவதனாலும் முருகனை வழிபடுவதனாலும் பல இன்னல்கள் உங்களை விட்டு போகும். முக்கியமாக திருமண தடை, குழந்தை இல்லை, வீடு கிடைக்கல, வேலை கிடைக்கல, பணமே நிற்கலை, கடனாய் போச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் நம்ம முருகனை பிடிச்சிட்டாலே போதும். பல விஷயத்துக்கும் இவரே ஆன்சர் கொடுத்துருவார். அதுவும் தேன் அபிஷேகம் பண்ண அந்த மனது உள்ளம் உருகி நம்மளை அப்படியே கொண்டு போய் நல்ல நிலைக்கு நிறுத்துவார் முருகன். அதனால் இதை அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றைக்கி ஆதித்ய ஹஸ்தம்னு இருக்கும். அப்போ முருகனை வழிபடுவாரே அன்றைக்கி சூரிய கடவுளை வணங்குவதும் சிறந்தது. இப்படி பல நன்மைகளை தாங்கி இந்த வாரம் வருகிறது. இதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னா நமக்கு அத்தனை சக்ஸஸும் நம்மக்கிட்ட தான் வந்துடும். அப்போ ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் வாருங்கள் காணலாம். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு 6ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளே சூரியனும் சந்திரனும் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். 9ஆம் இடமான ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் செல்வார், கன்னி ராசி வரைக்கும். இப்படி பயணம் செய்யும்போது அமாவாசை யோகம் அப்படிங்கிற யோகத்தை முதலில் கொடுத்து விடுவார். 14ஆம் தேதி அமாவாசை. பின்பு பூச நட்சத்திரத்துக்குள்ளே பயணம் செய்வார். ஆட்சி அங்கே உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே நினைச்ச காரியங்கள் எல்லாம் நீங்கள் நகடகன் பண்ணலாம். முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் ஏதாவது விட்டு போன விஷயங்கள் எதாவது இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. புதிய தொழில் முயற்சிகள், கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள், சந்தோஷத்தின் வெளிப்பாடு, இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எல்லாம் நல்லதாக நடக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து மகம் உத்திரம் அப்படிங்கிற மகம் நட்சத்திரத்தில் உள்ளே போகும்போது பூர நட்சத்திரத்தில் உள்ளே போகும்போது சந்திராஷ்டம எஃபெக்டும் கொடுத்து கொண்டு இருப்பார். ஆனாலும் கலத்திரத்தினுடைய அந்த பிரிவு எதுவும் இருக்காது, நன்மையாக இருக்கும், சுகங்கள் உண்டாகும். 9ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்போது உங்களுக்கு காரியங்கள் மெதுவாக நடக்கும். ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பதனாலும் சூரியன் 17ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனாலையும் அலைச்சல் நிறைய இருந்தாலும் வெற்றிகள் உண்டாகும், பொருள் வரவுக்கு உண்டு. குருவின் பார்வையினாலே அனைத்து விதமான விஷயங்களும் நன்மையை கொடுப்பதாக அமையும்.
ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் வைபையும் ஒன்றா கலந்து தான் இந்த வாரம் அமைச்சிருக்கு உங்களுக்கு. தனக்காரனான இந்த குரு தன் பார்வையை உங்கள் ராசிநாதன் மேலே வைத்து கொண்டிருப்பது, எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும், ஆனாலும் மேக்கப் பண்ணுற மாதிரி எதான ஒரு இடத்துல உங்களுக்கு டியூன்டு மணி வந்துடும். அதனால் தைரியமாக இருக்கலாம். புதனின் வக்கரகதி, வக்கர நிவர்த்தி இதெல்லாம் இருக்க போகிறது. இந்த வக்கரகதியினால் வரக்கூடிய சூழ்நிலையில் புத்தி தடுமாற்றங்கள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவசரப்பட்டு எந்த காரியம் செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லது. மற்றபடி இந்த வாரத்தில் முருகனின் வழிபாடு ரொம்ப முக்கியமானதாகிறது. முன்னோர்களை வழிபாடக்கூடிய அந்த அமாவாசை யோகம் முக்கியமானதாகிறது. இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தோன்னா கஷ்டங்களே இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஃப்ளோட்டிங் ஃபைட்டு கொடுக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக கடனெல்லாம் அடைக்கலாம். கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் இது எல்லாமே இறைவனருளாலே உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.